சார் சார் என்னாச்சு சொல்லுங்க சார் என்னாச்சு சார் சொல்லுங்க சார் என்னாச்சு ரத்தம் மாதிரி இருக்கு இது என்ன ரத்தம் கொஞ்சம் கொஞ்சம் வழி விடுங்க. பெயிண்ட் இன்னும் சரியா காயல. அப்படின்னா இப்பதான் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஆனா சிஐடின்னு எதுக்கு சார் எழுதியிருக்காங்க? கொலைகார ராஸ்கல் நமக்கே சேலஞ்ச் பண்றான்னு நினைக்கிறேன். இந்த ஆள் சாகிறதுக்கு முன்னாடி ஏதாவது சொன்னானா? இல்ல சார், அவர் ஏதோ தள்ளாடி அடிபட்ட மாதிரி வந்தார் சார். தள்ளாடி வந்தானா இவன் எப்படி இவ்வளவு தூரம் வந்திருப்பான்? எனக்கு என்ன தோணுதுன்னா கொலைகாரை எங்கேயோ கொலை பண்ணிட்டு பாடியை கொண்டு வந்து இங்கே போட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். நிக்கேல் சார், இவன் உடம்புல கத்தி அந்த மாதிரி எந்த விதமான அடையாளமும் இல்லை சார். ஃபாரன்சிக் டீம் வந்தால் தான் இவன் எப்படி செத்தான்னு கண்டுபிடிக்க முடியும். வேற ஏதாவது அடையாளம்? இல்லை சார், இவன் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியுது சார் இவன் ஒரு நார்மலான ஆள்னு. அபிஜித், இவனோட நகத்தை கவனி. கருப்படைஞ்சிருக்குல்ல? ஓ மை காட் கரிகா, உடனே பேந்தம் ஜிஎம் இன்ஜெக்ஷன் எடுத்துருவா போ, சீக்கிரம் கோ ஃபாஸ்ட். இந்தாங்க சார். நம்ம 3 பேரும் உடனே ஆன்டிபயோட்டிக் எடுக்கணும், சீக்கிரம். சொல்லுங்க. என்ன சார் வராதீங்க, வெளியில போங்க, வெளியில போங்க. நான் அப்புறம் சொல்றேன், நீங்க முதல்ல வெளியில போங்க. எதுக்கு இப்ப எங்களை வெளியே அனுப்புற? சார் போங்க, நான் அப்புறம் சொல்றேன். என்ன உள்ள போனதும் வெளியே போன சொல்லிட்டான். பங்கஜ், உள்ள என்ன நடக்குது? க்ளோஸ் பண்ணு. என்னாச்சு சொல்லு. பாஸ், உடனே லேபை குவாரண்டைன் பண்ணணும். எதுக்கு? அத முதல்ல சொல்லு. சார், அவனுடைய உடம்புல ஏதோ ஒரு ரேரான வைரஸை இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதோட சைடு எஃபெக்டால அவன் உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸும் செத்து போச்சு. இந்த வைரஸ் உயிரோட இருக்கிறவங்க உடம்புல சீக்கிரமா பரவி அவங்கள சீக்கிரம் சாகடிச்சிடும். நாங்க உடனே ஆன்டிடோஸ் எடுத்திருக்கோம். இவ்வளவு டேஞ்சரஸான வைரஸ்? ஆமாம் பாஸ், பிளேக்ஸை விட மோசமான வைரஸ். இவ்வளவு டேஞ்சரான வைரஸ் இவன் உடம்புக்குள்ள எப்படி வந்துச்சு? சச்சின், இதை பத்தி நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும்னா முதல்ல இந்த ஆள் யாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். பாஸ், என்கிட்ட ஒரு க்ளூ இருக்கு, அதை வச்சு அவன் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். சார், அவனுடைய விரல்ல இருந்து எனக்கு ஒரு புது வகையான கெமிக்கல் கிடைச்சிருக்கு. அந்த கெமிக்கலை லாண்ட்ரி இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணுவாங்க. அந்த கெமிக்கலை இண்டஸ்ட்ரியல் லாண்ட்ரியில யூஸ் பண்ணுவாங்களா? இண்டஸ்ட்ரியல் லாண்ட்ரி அப்படின்னா இந்த ஆள் இண்டஸ்ட்ரியல் லாண்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தானா? அதை கண்டுபிடிக்கணும்னா இந்த ஆள் பாடி எங்க கிடைச்சதோ அங்க போகணும். அங்க ஏதாவது பக்கத்துல இண்டஸ்ட்ரியல் லாண்ட்ரி இருக்கான்னு பார்க்கணும். நிக்கல், ஏதாவது தெரிஞ்சுதா? ஏதாவது பெரிய லாண்ட்ரி இருக்கா? சார், இங்கே பக்கத்தில் ஒரு லாண்ட்ரி ஒன்று இருக்கு. அந்த லாண்ட்ரி பூர்வாலியில் இருக்கு. என்ன சொல்ற? ஆமாம் சார். நமக்கு அந்த ஆளுடைய டெட் பாடி கிடைச்சதும் அதே இடத்துல தானே? இங்க இருந்து கரெக்டா 1 கிலோமீட்டர் இருக்கும். அப்ப முதல்ல அங்க போய் என்னாச்சுன்னு என்கொயர் பண்ணலாம். அபிஜித், டாக்டரே சொல்லியிருக்காரு அது சாதாரண லாண்ட்ரியில ஒரு இண்டஸ்ட்ரியல் லாண்ட்ரின்னு. அங்க பெரிய பெரிய கம்பெனில இருந்து வர ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் லாண்ட்ரி பண்ணுவாங்கன்னு. அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருக்கிற எல்லா ஃபேக்டரியிலையும் சல்லடை போட்டு தேடி பார்க்கலாம்.
எக்ஸ்கியூஸ் மீ, இவரை பார்த்துருக்கீங்களா? சார் இவர் பேர் அஜய். இவருக்கு என்னாச்சு சார்? அவரை கொலை பண்ணியிருக்கிறாங்க. என்ன, இறந்து போயிட்டாரா? எப்படி சார்? நாங்களும் அதைத்தாங்க கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, முதல்ல நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு அஜய் பத்தி என்ன தெரியும்? சார் அவரை பத்தி எனக்கு முழுசா தெரியாது. ஆனா இந்த லாண்ட்ரி கம்பெனில 6 மாசமா தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. 6 மாசமா அவன் இங்கே வேலை பார்க்குறான்னா அவனோட குணம் எப்படி இருக்குன்னு தெரியும்ல. சார் அவன் கொஞ்சம் கோவக்காரன் சார். எப்போவுமே அவனுக்கு மூக்குக்கு மேலே கோவம் வரும் சார். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, டே அஜய், இந்த லாக்கெட் உன்னோட தானே? அது என்னோட லாக்கெட், என்கிட்ட கொடுத்துரு. சரி கொடுக்குறேன், கொஞ்சம் பார்த்துட்டு தரேன். இந்த லாக்கெட்டில் ஒரு ஃபோட்டோ இருக்கே, அது யாரு? உனக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னு வச்சுக்கோ. ஏன் இல்லைன்னா என்ன பண்ணுவ? ஏய் குர்ரான்றா, குர்ரா உன்ன, ஏய் குர்ரான்றா, ஏய் ராக்கெட்ட குர்ரா. ஏய் இதுக்கப்புறம் என் பொருளை ஏதாவது கை வச்சேன்னு வைய. இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ கோவமா? ஆமாம் சார். அந்த லாக்கெட்ல இருந்த போட்டோக்கும் அவனுக்கும் ஏதோ லிங்க் இருக்குன்னு நினைக்கிறான் இல்லையா? டவுட் பெருசாகுது. அவன் வேற ஏதாவது விசித்திரமா பண்ணுவானா? ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் எப்போவுமே சைலண்ட்டாக இருப்பான். அப்படியா? அவன் எங்க வருவான் போவான்னு ஏதாவது ஞாபகம் இருக்காப்பா? எப்பாவது உன்கிட்ட சொல்லியிருக்கானா? சார் அப்பப்போ நானே அவனை அந்தேரி ஈஸ்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுவேன். அந்தேரி ஈஸ்ட்டுக்கு எதுக்கு போவான்? தெரியாது சார், ஆனால் எல்லா வெள்ளிக்கிழமையும் அங்கே போயிடுவான் சார். நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்க எதுவும் முயற்சி பண்ணலையா? சார் ட்ரை பண்ணேன், ஆனால் அவன் எனக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. நான் இன்னைக்கு லேட்டாக வருவேன், அப்போது அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்கும்னு சொன்னான். நீங்க அந்தேரி ஈஸ்ட்ல அவனை எங்க விட்டுட்டு இருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? சார் அந்த மெயின் சர்க்கிள் சிக்னல் கிட்ட. குழப்பம் அதிகமாகுது. ஏய் சொல்லுங்க, என்னாச்சு? தண்ணி தண்ணி கொடுங்க. அட எனக்கு இல்ல, என் சர்வீஸ்க்கே தண்ணி காட்டிட்டான் சார் அவன். ஏன் இப்படி பைத்திய மாதிரி வளரிட்டு இருக்க? என்னாச்சு? நீங்க எல்லாம் என்ன எக்ஸ்பர்ட்னு நினைக்கிறீங்க, பெரிய இன்டெலிஜென்ட் நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல. ஆனா இந்த உயிர் எடுக்கிற வைரஸை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாம போச்சு. சரி இப்போ என்னாச்சு? மறுபடியும் ட்ரை பண்ணு, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? போ சீக்கிரம் பண்ணு. சார் வழி விடுங்க. நான் ஏசிபி கிட்ட இந்த பார்சலை கொடுக்கணும். பதில் சொல்லுங்க சார். வழி விடுங்க சார். உள்ள விடுங்க சார் ப்ளீஸ் விடுங்க. அங்க என்ன சத்தம்? சார் இங்க பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க சார். என்னவா? உங்ககிட்ட ஏதோ பார்சல் கொடுக்கணுமா சார்? பார்சல்? ஆமா சார், இவங்க ஆபீஸ்க்கு வந்து யாரோ ஒரு ஆளு உங்ககிட்ட பார்சல் கொடுக்க சொல்லிட்டு கொடுத்துட்டு போனானா, அதுக்காக தான் வந்திருக்காங்க. ஓ உள்ள அனுப்பு. வாங்க. சார் உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு. For CID only for ACP Preduman. இது அவன் வேலையா தான் இருக்கும். சார் என்னாச்சு? இந்த பார்சலுக்குள்ள என்ன இருக்கு? சார் இது உங்க எதிரிங்களோட வேலையா? சார் நீங்க கேஸ் போட்டிருக்கீங்களே, அவங்க மேல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அவங்க இந்த மாதிரி பண்ணிருப்பாங்களா? இத பாருங்க, நான் இன்னும் இந்த பார்சலை பிரிக்கவே இல்லை. அதுக்குள்ள எனக்கு எப்படி தெரியும்? உங்ககிட்ட நான் சொல்லணும்னா முதல்ல இந்த பார்சலை பிரிச்ச உள்ள என்ன இருக்குன்னு தெரியணும்ல. ஒருவேளை இதுல டேஞ்சரஸ் எக்ஸ்ப்ளோஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? எல்லாருக்கும் பிரச்சனை தானே, உங்களுக்கும் சேர்த்து. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க கிளம்பணுமா இங்க இருந்து? ஆமா ப்ளீஸ், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. போங்க போங்க ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே வாங்க. போங்க 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 கிளம்புங்க. இதுக்குள்ள என்ன இருக்கும் பாஸ்? பார்த்து ஜாக்கிரதை. தயாதனன் பாருங்களேன். இல்லை சார், எல்லாம் கரெக்டாக இருக்கு. டேப்லெட்டா? அதை டிவியில் கனெக்ட் பண்ணு.
வணக்கம் ஏசிபி பிரஜம். இப்போ உங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு நினைக்கிறேன், இல்ல சார்? ஏன்னா நான் தான் உங்க தூக்கத்தை கெடுத்து விட்டுட்டேனே. உங்களுக்கு இந்த மாதிரி டார்ச்சர் கொடுக்கறதுல எனக்கு பேரானந்தம். சார் இவன் அதே கொலைகாரன் தான் சார். இந்த உடம்புல வைரஸ் இது கொள்றானே அந்த வைரஸ் தான் சார் இவனும். இல்ல 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 இல்ல, என் முகத்தை நீங்க பார்க்க கூடாது. என் முகத்தை நான் காட்டவே மாட்டேன். ஆனா நான் இப்போ டாக்டர் சாலங்கியோட முகத்தை பார்த்துட்டு இருக்கேன். இந்த வைரஸ் அவர் எப்படி அழிக்கிறதுன்னு முழிச்சிட்டு இருக்காரு. இந்த வைரஸ் எப்படி உருவாச்சு? நம்ம எல்லாரையும் தெரிஞ்சு வச்சிருக்கான் சார். ஏசிபி சார், இந்த வைரஸ் எவ்வளவு ஆபத்தானதுன்னா ஒரு ஆளால 10 பேருக்கு பரவும். அந்த 10 பேர்ல இருந்து 50 பேர், 50 பேர்ல இருந்து 1000 பேர். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வைரஸை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. இப்ப நீங்க பார்த்திருக்கிறது வெறும் ட்ரைலர் தான். மெயின் பிக்சர் இனிமே தான் இருக்கு. பிரஜுமன் சார், ஒருவேளை இவங்க எல்லாரையும் நீங்க காப்பாத்த நினைச்சீங்கன்னா நீங்க என் கூட ஒரு சின்ன கேம் விளையாடணும். அந்த கேமோட பேரு பாருங்க பாருங்க. நான் உங்களுக்கு ரியல் சிஐடினா என்னன்னு காட்டுறேன். மும்பைக்கே உங்களை பத்தி காட்டுறேன். மும்பையில் வெவ்வேறு இடத்துல நான் உங்களுக்காக வெவ்வேறு டாஸ்க் வச்சிருக்கேன். டாஸ்க், நீங்க முதல் டாஸ்கை கண்டுபிடிச்ச உடனே நான் இன்னொரு கைதிக்கு இதே மாதிரி மருந்து கொடுத்து வெளியே அனுப்புவேன். இந்த 6க்கு 6 ட்ராக்ல நீங்க மாட்டாம எப்படி என்னை கண்டுபிடிக்கிறீங்கன்னு நானும் பார்க்கறேன். இந்த 6 பேர் வெளியே வந்துட்டா நோய் பரவிடும். நல்லா இருக்குல்ல இந்த கேம்? ட்ரேசர் ஸ்டார்ட்ஸ். இல்ல 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 இல்ல, இது என்னோட ஹண்ட். அப்புறம் கடைசியா ஒன்னே ஒன்று மட்டும் மறக்காதீங்க. அப்புறம் நான் இங்கிருந்து அனுப்புற கைதிய, அதாவது வைரஸோட அனுப்புற கைதிய கரெக்டா 12 மணிக்கு அனுப்புறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. My God, இன்னும் 1 hour தான் இருக்கு 10 மணி ஆகிறதுக்கு. உங்களோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஆரம்பிக்கிற இடத்தோட க்ளூ இதுதான். 313 MCMXI Pigeons. என்ன சார் இதுக்கு என்ன அர்த்தம்? 313 MCMXI Pigeons. புறாக்கள். 313 MCMXI. சார் இது வந்து ரோமன் லாங்குவேஜ். M 1000 CM 900 X1 11 அப்படின்னா 1911. 1911. அபிஜித், ஒருவேளை இது இடத்தோட பேரோ இல்ல பில்டிங் பேரா இருக்குமோ? 1911 கட்டினதா இருக்குமோ? 1911 கட்டின பில்டிங் இங்கே இருக்கிறது புறாக்கள் இருக்கிற இடமோ? 313, அதாவது 313. இது 313 இல்ல 3வது மாசம் 13ஆம் தேதியா? 3வது மாசம்னா அதாவது மார்ச். ஒருவேளை 3வது மாசம் 13ஆம் தேதி 1911 கட்டின பில்டிங்கா? சார், அந்த வருஷம் பிரிட்டிஷ்காரங்க மும்பைல நிறைய பில்டிங்கை கட்டிட்டு இருந்தாங்க. ஆமா, 1911 மார்ச். புறாக்கள், பிஜன்ஸ். கேட்வே ஆஃப் இந்தியா. சார், மார்ச் 13, 1911 கேட்வே ஆஃப் இந்தியா கட்டப்பட்ட நாள் சார். அங்க நிறைய புறாக்கள் இருக்கும் இல்லையா? அப்படின்னா நமக்கு முதல்ல கிடைச்சது கேட்வே ஆஃப் இந்தியா. நமக்கு இன்னும் 1.25 மணி நேரம் தான் இருக்கு. கிளம்புங்க, சீக்கிரம் கிளம்பி போங்க.
கேட்வே ஆஃப் இந்தியா. க்ளூக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டும் தயா. க்ரௌட் அதிகமாக இருக்குல்ல. இப்போ அந்த ஆள் எங்க இருப்பான்னு தெரியுமே. நம்ம கிட்ட 5 minutes தான் இருக்கு. சார் இவ்வளோ கூட்டத்தில் அந்த பேஷண்ட்டை தேடுறது ரொம்ப கஷ்டம் சார். எப்படி இருப்பான்னு வேறு தெரியாது. நாங்கள் தேடிட்டு இருக்கோம் சார். சீக்கிரம் தேடி அவனை வாங்கப்பா, டைம் இல்லை. டென்ஷன் ஆகாமல் தேடுங்க என்ன. தயா, அந்த பக்கம் கடல் இருக்கு. என்ன வேணாலும் இந்த பக்கம் மட்டும்தான் நடக்கணும். இங்க மட்டும்தான் பிளான் பண்ணியிருக்கான். சீக்கிரம் வாங்க. தனித்தனியா பிரிஞ்சு போய் தேடலாம். யாருக்காவது அந்த மாதிரி ஆள் கிடைச்சா நம்ம இன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஓகே சார். சீக்கிரம் போய் பாரு போ. அபிஜித். தயா, இந்த பக்கம் வா. எந்த பக்கம்? யா ஃபுட்பால் சைடு. வர. அங்க பாரு. வாட் இஸ் திஸ்? ஏய் திரும்ப. ஏய் என்னாச்சு சார்? ஏன் கண்ணு தெரியாதவங்கள வந்து இடிக்கிறீங்க? இல்ல தெரியாம இடிச்சிட்டோம். எங்களுக்கு இந்த ஸ்டிக்கர் வேணும், அதுக்கு தான்ப்பா. ஸ்டிக்கர்? என்ன ஸ்டிக்கர்? படிச்சுக்கோ. 8 செகண்ட் முன்னாடி எடுத்துட்டோம். 2 6 5 4. ஒருத்தன் எஸ்கேப் நினைக்கிறேன். உங்களுக்கான அடுத்த க்ளூ தங்க கல்லில் கிடைக்குமா? இப்படின்னா என்ன அர்த்தம்? சார் இப்போ இதை வேற நம்ம கண்டுபிடிக்கணுமா? அவர்கிட்ட கேட்கலாம் சார். அவங்ககிட்ட கேட்கலாம். இங்கே பாருங்க, இதை யாரு உங்க முதுகுல ஒட்ட வச்சாங்கன்னு தெரியுமா? ஸ்டிக்கர் பேப்பர்? என்ன சார் சொல்றீங்க? எனக்கு எதுவுமே தெரியாது. சரி, எங்களை மாதிரியே யாராவது வந்து உங்க மேல இடிச்சாங்களா? ஒரு மணி நேரம் முன்னாடி? அந்த மாதிரிலாம் யாரும் வரல சார். ஆனால் ஒருத்தர் வந்து என் கையில் 100 ரூபாய் நோட்டு கொடுத்து வந்து கேட்டால் கொடுங்கன்னு சொன்னார். அப்புறம் போயிட்டாரு. ஸோ இந்த 100 ரூபாயை கொடுக்குற சாக்கில் இதை இவர் முதுகில் ஓட்டிட்டு போயிருக்கான். ஸோ இந்த கம்மெல்லாம் இன்னும் ஈரமாக இருக்கிறதுனால இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படின்னா அவன் இங்கே தான் பக்கத்தில் இருக்கணும். அப்புறம் வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க, வேற ஏதாச்சும் ஞாபகம் இருக்குமா? அவரோட வாய்ஸ் எப்படி இருக்கும்? இல்லை அவரோட பெர்ஃப்யூம் ஏதாவது தெரியுமா? பர்ஃப்யூம் வாசனை இல்லை, ஆனால் அவனோட மொபைல் ரிங்டோன் கொஞ்சம் வியர்டாக இருந்துச்சு. அது ஏதோ பேய் சிரிக்கிற மாதிரி ஒரு ரிங்டோன். அவன் அந்த கால் அட்டன் பண்ணி பேசினானா? உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சா? அவன் கால் அட்டன் பண்ணல. மொபைல் ரிங் ஆன உடனே இங்கேருந்து போயிட்டான் சார். சத்தம் அங்கிருந்து வருது. சார்.
என்ன சார் ஏதாவது க்ளூ கிடைச்சதா? தெரிஞ்சதை சொல்ற சும்மா இரு. பிரச்சனை இல்லைன்னா எல்லாரும் ஏசிபி ஆயிடுவீங்களா? ஐயோ சரி சார், எதுக்காக இப்போ கோவப்படுறீங்க? நான் ஜஸ்ட் சாதாரணமாக தான் உங்ககிட்ட கேட்டேன். என்ன கேட்கறது? சார் அவன் டென்ஷன்ல இருந்ததுனால ஏதோ தெரியாம கேட்டான். டென்ஷன் எனக்கும் இருக்கு சச்சின், எனக்கும் டென்ஷனாக தான் இருக்கு. இந்த ஆளுக்கு ஒரு முகம் இல்லை 2 முகம் இருக்கு. இன்னொரு முகம்னா என்ன அர்த்தம் சார்? அதாவது இந்த ஆளோட முகத்துக்கு உள்ள இன்னொரு முகம் இருக்குன்னு சொல்ல வரேன். புரியுதா உனக்கு? இந்த ஆளு சாகறதுக்கு முன்னாடி கண்டிப்பா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கான். என்னது பிளாஸ்டிக் சர்ஜரியா? இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி ஏன் பண்றாங்கன்னா தன்னோட முகத்தை மறைக்கிறதுக்காக. சார் இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த ஆளோட ஒரிஜினல் முகம் எப்படி இருக்கும்னு? நம்ம அந்தேரியில போய் தேடி பார்க்கலாமா சார்? அந்தேரிக்கு போய் எப்படி? ஏன்னா அஜய் அதுக்கு முன்னாடி அங்கதான் வேலை பார்த்துட்டு இருந்தான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அடையாளம் காமிச்சாங்க. எல்லா வெள்ளிக்கிழமையும் அவன் அங்கரி ஈஸ்ட்ல ஒரு டாக்டர் பார்க்க போவானா. அந்த டாக்டர் தான் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரியை பண்ணியிருக்கணும். சார் கிடைக்கல சார். எங்க மாயமா கிடைச்சானா? இல்ல அபிஜித், அவன் கிடைக்கல சார். சிஐடினா ஒன்றும் பெரிய கொம்பு இல்லை. எல்லா டைமும் நீங்க அலர்ட்டாவே இருப்பீங்களா? வாழ்க்கை ஒரு வட்டம். கீழே இருக்கிறவன் மேலே போவான், மேலே இருக்கிறவன் கீழே வருவான். இப்போ உங்களுக்கு மேல நான் இருக்கேன். இப்ப நீங்க உங்களோட சிஐடி மூளையை காட்டணும்னு என்கிட்ட நினைச்சா இந்த கைதிங்க கூட உங்களோட பணத்தையும் சேர்த்து அனுப்புவேன். ஜாக்கிரதையா இருங்க, உங்க உயிரை காப்பாத்திக்கோங்க. ஒரு நாள் என் கையில மாட்டுவல, அப்ப தெரியும் நாங்க யாருன்னு. யாரு கிங்கு, யாரு ஜோக்கர்னு. அவனும் நம்மள வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கான். இப்போ நம்ம இமீடியட்டா அடுத்த க்ளூவை கண்டுபிடிச்சே ஆகணும். என்ன எழுதியிருக்கான்? அடுத்த க்ளூ தங்கக்கல்லில் கண்டுபிடிக்கணும் இருக்கானே. தங்கக்கல் இந்த ஊர்ல எங்க இருக்குது? அதுவும் சிரிச்சிட்டு இருக்கோன்னு சொல்றான். என்னதான் சொல்றான்? அதுவும் சிரிச்சிட்டு இருக்குன்னு சொல்றான். ஒன்னும் புரியல. கியூவை நம்ம வேற மாதிரி டீல் பண்ணுமா? தயா, இது இங்க பாருங்களேன். இங்க ஸ்டார்ட் ஆகி அப்படியே இந்த பக்கமா வந்து இங்க முடியுது பாத்தீங்களா? யூ மாதிரி. அது பின்னாடி இருக்கிறது கோல்டு கலர். அப்படின்னா அவன் லாஃபிங் புத்தாவை தான் மென்ஷன் பண்றான். லாஃபிங் புத்தானா அது பணக்காரங்க கிட்ட தான் இருக்கும். பணக்காரங்க சிட்டில எங்க இருப்பாங்க? நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க மலைவெறியில தான் இருப்பாங்க. கரெக்ட். இது அங்க ஸ்டார்ட் பண்ணா அங்கிருந்து நேரா இப்படியே வளைஞ்சு இந்த பக்கமா போய் குயின்ஸ் நெக்லஸ் மாதிரி பெண்ட் ஆகி இதோ இங்க போய் முடியுது. மெரைன் டிரைவ். ஆமா அபிஜித், இந்த ஸ்மைலியோட சிம்பிள் மெரின் டிரைவ் தான். வா போலாம். அடுத்த க்ளூ மெரின் டிரைவ். ஆமா சார், இவர் அஜய் தான். நான் இவருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி புது முகத்தை கொடுத்தேன். ஆனா டாக்டர், இவருக்கு சர்ஜரிக்கான தேவை என்ன இருக்கு? நான் சொன்ன நீங்க நம்ப மாட்டீங்க. நம்மள பல பேருக்கு நம்மளோட உண்மையான முகம் பிடிக்காது. அதை மாத்தி புது முகம் வச்சுக்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்க வருவாங்க. அஜயோட பழைய போட்டோ உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? அதை நாங்க பார்க்கலாமா ப்ளீஸ்? வாங்க. இத பாருங்க, இதுதான் ஒரிஜினல் போட்டோ. இவன் பழைய கிரிமினல் பேக்கோ. ஆனா நம்மளோட ரெக்கார்ட்ஸ்ல 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஆள் இறந்துட்ட மாதிரி இருக்கே சார். இப்ப எப்படி? ஃப்ரெடி, அவன் ஏன் செத்த மாதிரி ஒரு வேலை நடிச்சிருக்க கூடாது? ஆனா இதெல்லாம் எதுக்காக பண்ணா? ஒருவேளை அவனோட உயிருக்கு ஆபத்தா இருந்திருக்கும். இத பத்தின இன்ஃபர்மேஷன் கூட எனக்கு ஒரு வாட்டி வந்துருந்துச்சு. ஆனா சார், அவன் ஒரு அக்யூஸ்ட்னு இங்க இருக்கிற நமக்கு மட்டும் தானே சார் தெரியும். ஆமா ஃப்ரெடி, நீ ஒரு வேலை பண்ண. அவன் கூட இருந்த அக்யூஸ்டோட லிஸ்ட் எடு. ஒருவேளை நம்ம தேடுற கொலைக்காரன் அந்த லிஸ்ட்ல இருக்கலாம். சார், மெரைன் டிரைவ்ல 4 கிலோமீட்டர் உள்ள இறங்கிட்டேன் சார். இன்னும் ஒரு க்ளூ கூட கிடைக்கல. தயா, இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் 12 நிமிஷம் இருக்கு அபிஜித். எனக்கு தெரியும் இந்த க்ளூவை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் சொல்லி. தயா, இந்த ஸ்டிக்கர்
அடுத்த க்ளூவும் கண்டிப்பா ஸ்டிக்கர் தான் ஒட்டி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஸ்டிக்கர் தேடுங்க. எங்க இருக்கான்னு பாருங்க, போங்க. தயா, ஆ அங்க அங்க இருக்கு. சூப்பர் அபிஜித், கழுகு பார்வை உனக்கு. என்னது, இதுல ஒண்ணுமே எழுதலையே. வண்டிக்குள்ள பார்க்கலாமா? ஓ, இங்க வந்து பாரேன். தயா, கிடைச்சிடுச்சு. வண்டியில உட்காருங்க, அப்படியே நேரா வாங்க. நம்ம கிட்ட டைம் இல்ல, சீக்கிரமா போலாம். சீக்கிரம். சார், எனக்கு தெரிஞ்சு அவன் ஜிபிஎஸ் மூலமா ரூட்டை ஃபீட் பண்ணி நமக்கெல்லாம் அனுப்பிட்டு இருக்கான். அதை வச்சு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படியே இருக்கலாம். ஆமா விக்ரம், க்ளூவை சால்வ் பண்ண அவன் ஏன் நமக்கு ஹெல்ப் பண்ணும்? பார்க்கலாம் தயா, இந்த பிளே இன்னும் எவ்வளவு தூரம் தான் போகுதுன்னு சொல்லி. அதோ அங்க இருக்கு பாரு ஸ்மைலி, அங்க. என்னாச்சு சார்? ஆட்டோமேட்டிக்கா டோர் லாக் ஆயிடுச்சு சார். இவ்வளவு நேரம் இது ஓப்பன்ல தான் இருந்தது. மேல இருக்கிறவன் கீழே போவான், கீழே இருக்கிறவன் மேல போவான். இல்ல, நீங்க என்ன நினைச்சீங்க இந்த கேம் ஈஸியா இருக்கும்னா? சொல்லுங்க. மேல இருக்கிறவன் கீழே போவான், கீழே இருக்கிறவன் மேல போவான். இல்ல, நீங்க என்ன நினைச்சீங்க இந்த கேம் ஈஸியா இருக்கும்னா? சொல்லுங்க. இவ்வளவு நேரம் இது ஓப்பன்ல தானே இருந்தது. சார், இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. ஏதாச்சும் பண்ணும் சார். ஒண்ணு பண்ண, இதை ஓபன் பண்ண, இதை ஓபன் பண்ண. அபிஜித், தள்ளு. இப்ப பாரு. ஸ்மைலி இருக்கு, ஆனா கோடு எதுவுமே இல்லையே. அப்படின்னா சார், கோடு கிடைச்சிச்சு சார். எங்க இருக்கு? டைப் பண்ணு, சீக்கிரம் கோடு டைப் பண்ணு. 9845. இன்னொரு ஆளும் தப்பிச்சிட்டான். சரியான நேரத்தில் கார் கண்ணாடியை உடைச்சு வெளியில கூட்டிட்டு வந்துட்டல. இன்னொரு ஆளு தப்பிச்சிட்டான். 2 செகண்ட்ல இதை எடுத்தோம் சார். இல்லைன்னா அவன் தப்பிச்சிருக்க மாட்டான். ஆனா வேலை இன்னும் முடியலையே. அடுத்த க்ளூ என்னமோ கொடுத்துருக்கானே, பருத்தி குடோன்னா. இதுக்கு முன்னாடி இந்த சிட்டில பருத்தி விளையாடுறதுலாம் நம்ம எங்கேயா பார்த்துருக்குறோம்? ஒருவேளை இப்படி இருக்கலாம்ல, அதாவது இந்த பருத்தியை பஞ்சாக்கி. ஒருவேளை இந்த வியாபாரம் நடக்கிறது மார்க்கெட்டு இல்ல அந்த மாதிரி ஏதாவது. கரெக்ட், இது காட்டன் ஃபேக்டரியா தான் இருக்கணும். சார், இங்க பக்கத்துல காட்டன் மார்க்கெட் இருக்கு, காட்டன் எக்ஸ்சேஞ்ச். கரெக்ட், சூப்பர். இந்த க்ளூவை நம்ம ஈஸியா ட்ராக் பண்ணிட்டோம். சரி, சீக்கிரம் போலாம் வாங்க. ஆமா, சீக்கிரம். அபிஜித், இன்னும் 30 மினிட்ஸ் தான் இருக்கு.
நம்ம அடுத்த க்ளூவை கண்டுபிடிக்கலனா அவன் இன்னொரு ஆளை கொன்னுடுவான். வெறும் அந்த ஆள் மட்டும் இல்ல தயா, ஒருத்தனை வச்சு இவன் நிறைய பேரை கொல்றதுக்கு ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். இதை நம்ம தடுத்தே ஆகணும். பாம்பேல இருக்கிற பெரிய காட்டன் மார்க்கெட் இதுதான். இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. நெக்ஸ்ட் க்ளூ எப்படி நம்ம எல்லாரும் பிரிஞ்சு போய் பார்க்கலாம், கண்டிப்பா கிடைக்கும். எதுவும் இருக்கா? கிடைக்கலையா? ஒருவேளை வேற ஏதாவது மார்க்கெட்ல இருக்குமா? அப்படின்னா நம்ம தப்பான மார்க்கெட்டுக்கு வந்துட்டோமா? கண்டிப்பா இருக்கலாம். மரைன் டிரைவ்ல இதுதான் பெரிய மார்க்கெட். கொலைகாரனும் இதே தானே யோசிச்சிருப்பான். நம்ம கண்டிப்பா இங்க வருவோன்னு. அவன் கண்டிப்பா இந்த மாதிரி ஈஸியான க்ளூவை கொடுத்துருக்க மாட்டான். சார், இங்க இருந்து 1 கிலோமீட்டர்ல ஒரு பஜார் ஒன்று இருக்கு. ஆனா நம்ம அங்க ரீச் ஆகிறதுக்கு எப்படி ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். 10 நிமிஷம்? நம்ம கிட்ட 15 நிமிஷம் இருக்கு. ஒருவேளை நம்ம 10 நிமிஷத்துல அங்க ரீச் ஆயிட்டாலோ நம்ம க்ளூவை தேடுறதுக்கு 5 நிமிஷம் இருக்கு. அப்படின்னா வாங்கதையா, இப்ப போலாம். சீக்கிரம் போ, நேரம் குறைவா இருக்கு. சார், இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்கு. இங்க ரைட்ல ஷார்ட்கட் இருக்கு, போ. ரைட்ல திருப்பு. கண்டிப்பா இந்த மார்க்கெட்ல நமக்கு கிடைக்கும். அடுத்த க்ளூ. அபிஜித், நம்ம கிட்ட 1 நிமிஷம் தான் இருக்கு. சார், நமக்கு டைம் போயிட்டு இருக்கு. இன்னும் நமக்கு க்ளூ கிடைக்கல. சார், நமக்கு இன்னும் 40 செகண்ட் தான் இருக்கு. தயா, அங்க பாரு. கோடு இல்ல. கோடு எங்க இருக்கு? எங்க இருக்குன்னு தேடுங்க. விட்டுறா வேணாம். போடு போடு. சார், சார், கோடு கிடைச்சிச்சு சார். கிடைச்சதா? இங்க பாருங்க. காட்டு. இங்க பாருங்க. ஏய், யாராது? கண்ணு தெரியாது உனக்கு? ஏய், சீக்கிரம் அதை என்டர் பண்ணு. 4539. நீங்க 2 க்ளூவை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா சிஐடி டீம் நீங்க 2 செகண்ட் லேட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இதுக்கே நீங்க 3 பேர் சேர்ந்து கண்டுபிடிக்கிறீங்க. அதனால ஒரு டிக்கெட் அவுட். நீங்க உங்க ஃபோர்ஸை இன்னும் ஜாஸ்தியா பயன்படுத்துங்க. ஏன்னா நான் இந்த கைதிங்களுக்கு என்ன மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன்னா, ஒருத்தன் வெளியே போனா 50-100 பேர் சாவாங்க. அப்போ இந்த வைரஸ் பரவிக்கிட்டே போவோம். கொஞ்சம் கொஞ்சமா நாடு அழியும். வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா நாடு அழியும். வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏசிபி சார்கிட்ட சொல்லிடலாமா? சாரி சார், நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆனா 3வது ஆளை எங்களால காப்பாற்ற முடியல சார். சார், கொலைகார அவங்களுக்கு இன்ஜெக்ஷனை போட்டுட்டு இருக்கான் சார். இல்ல சார், இல்ல சார், எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அவன் யாரு என்னன்னு எதுவுமே தெரியல சார். சார், நம்ம சீக்கிரம் அவனை பிடிக்கணும், இல்லைன்னா அவன் வைரஸை எல்லாருக்கும் பரப்பி விட்டுருவான் சார். ஓகே சார், வாங்க பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் போய் விசாரிக்கலாம்.
இங்க பாருங்க, நாங்க சிஐடி Yes, sir. இந்த ஸ்மைலி ஸ்டிக்கரை ஹோட்டல் வாசல்ல யார் ஒட்டுனதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இதை பத்தி எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை சார். யோ, வாசல்ல ஒட்டு போயிருக்கான், எதுவும் தெரியாதுன்னு சொல்ற பாரியா? இதை இங்க பாருங்க உட்கார்ந்துட்டு சார், இருப்பான். இது ஒரு ஹோட்டல், கடை இல்ல. வெளியே யார் போறாங்க வராங்கன்னு எங்களுக்கு தெரியாது. சாரி சார், எல்லா தப்பும் என்னதான். டென்ஷன் ஆகாத நிக்கில், உன்னால எதுவும் நடக்கல. சரி, இதை விடுங்க. இங்க பாருங்க, அடுத்த க்ளூ இருக்கு. பெரிய செவுரு இருக்கும், அந்த செவுருக்கு பெரிய வரலாறு இருக்கும். 1000 ரகசியம். அதான் காலா செவுரு. அதுக்கப்புறமா காடு. பெரிய செவரு, அதுக்கப்புறம் காடுனா பெரிய செவுரு, வரலாறு செவுரு. சார், எனக்கு என்னவோ இந்த க்ளூ ஒரு காடை மென்ஷன் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இல்ல இது காடு இல்ல, ஒரு பழைய கோட்டை இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபோர்ட், இங்க ஒரு ஃபோர்ட் இருக்குதாயா? அப்புறம் ஒரு செவுரு அங்க இருக்கு, பழமையான செவுரு. அங்கிருந்து 2 கிலோமீட்டர் உள்ள போனா ஒரு காடு இருக்கு, லைன்ஸ் கேட். அப்படின்னா இந்த க்ளூ நிச்சயமா அந்த ஏரியா பக்கத்துல தான் இருக்கணும். ஆனா இதுல தங்க கஜானான்னு இருக்கே. ரிசர்வ் பேங்க். ரிசர்வ் பேங்கா? தங்க கஜானா, அது கூட வரலாறு, ஹிஸ்டரி, புக்ஸ் இருக்கிற இடம். லைப்ரரி, ஈஷாட்டிக் லைப்ரரி. அதேதான். அந்த கொலைகாரி இன்னொரு கைதியை ரிலீஸ் பண்ணிட்டான். அந்த டேஞ்சரஸ் வைரஸை இன்சல்ட் பண்ணி அனுப்பிட்டான். சச்சின், நமக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அவங்க எங்க இருப்பாங்க? அவங்க எல்லாம் நடுமண பாம் ஆயிட்டாங்க, ஹியூமன் பாம். ஆமா சார், அந்த ஆள் எங்கெல்லாம் போறானோ அவன் வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணுவான். ஆமா சச்சின். சார், அந்த வைரஸ் இருக்கால எப்படி சார் கண்டுபிடிக்க போறோம்? ஆமா சார், கொலைகாரன் பெரிய புத்திசாலியா இருக்கான். கைதிகள் எல்லாத்தையும் அவன் கண்ட்ரோல்ல வச்சு அப்பப்போ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான் சார். ஆமா சார், நம்ம இன்ஃபெக்டட் அப்புறம் மிச்சம் இருக்க கைதிகளை யாரும் பார்த்தது கூட இல்ல. இப்போ நம்ம எங்கன்னு போய் தேடுறத? நம்ம உடனே போய் தேடியே ஆகணும் சச்சின். நம்ம இம்மீடியட்டா அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். ஒன்னு பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸையும் வாங்குங்க. இம்மீடியட்டா வாங்குங்க. கண்டிப்பா சார், கலகாரன் கண்டிப்பா அவங்க கூட இருக்க ஆளுங்க தான் கைதியா இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா ஃப்ரெடி, அதுக்கு தான் சொல்றேன். லேட் பண்ணிடாதீங்க, சீக்கிரம். ஒருவேளை அந்த கைதி நமக்கு யாருன்னு தெரியாம போயிட்டா லட்சக்கணக்கான உயிர்களுக்கு என்ன ஆகும்னே தெரியாது. எல்லாரும் அந்த வைரஸால அட்டாக் ஆவாங்க. ஐயோ கடவுளே, இந்த டெம்போ இந்த இடத்துல தான் ரிப்பேர் ஆகணுமா? இந்த காட்டுல யாரும் மெக்கானிக் வேற கிடைக்க மாட்டாங்கயா. பக்கத்துல ஆள் நடமாட்டமே எல்லாமே பெரிய காடா இருக்கு. ஹே, அங்க பாருங்கடா. ஆமா, யார் இது?